தளபதி தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் மாற்று கட்சியினர் அனைவரும் திரளாக வருகை தந்து எங்களது வெற்றி சின்னம் விசிலுக்கு வாக்களிக்குமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தனை வருஷமா கட்சி நடத்துறாங்க. ஆனா வெற்றி விளம்பரம் அனைத்துமே இப்ப யூடியூப் ஒழுங்க போகல விளம்பரம் தான். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு அழியட்டும், அந்த மாதிரி விளம்பரம் எதுக்கு? இந்த விளம்பரம் பண்றதுக்குலாம் யாரோட அமௌண்ட் சொல்லுங்க? மக்களோட பணம். மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நீங்க மக்கள் உரிமை தொகைன்னு சொல்றீங்க. அந்த மக்கள் உரிமை தொகை யாரோட பணம்? நல்லா யோசிச்சு செயல்படுங்க. ஜீனி போன மாசம் 40 ரூபா, இந்த மாசம் அதே ஜீனி 50 ரூபா. எதனால? நம்ம திமுக அரசு நம்ம கடை வாங்கியிருக்கனால. அனைத்துமே உங்களோட வரி பணத்துல தான் அவங்க கட்ட போறாங்க. வீட்டு வரி கொண்டு எடுத்துக்கங்க. போன மாசம் 220 ரூபா, இந்த மாசம் எவ்வளவு? 420 ரூபா கட்டலாம். யாருனால? திமுக அரசுனால. ஸ்டாலின் விலகட்டும், தமிழ்நாடு விளங்கட்டும். 10 கோடி கடனில் நாடு தமிழ்நாடு. மது, கஞ்சா, கற்பழிப்பு, விலைவாசி, திறனற்ற ஆட்சி. அதற்கு திராவிட மாடலே சாட்சி. ஒழுங்க ஆட்சி செஞ்சா எதுக்குடா 25 கட்சியோட கூட்டணி? தனியா சிங்கமா சிங்கிளா வரலாம்னா எங்க தலைவலியை பார்த்தோன்னே ஒரு பயம். நேற்று கூட பார்த்தீங்களா, ஒரு 5 ஆண்டு கழிச்சு நம்ம ஊருக்கு ஓட்டு கேட்கும் போது வந்தவர். அதற்கு பிறகு ஒரு 5 ஆண்டு கழித்து மட்டும்தான் நம்ம ஊருக்கே வந்தார். யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்களா? நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீங்க 200 ரூபாய் பார்க்க என்னைக்குமே நம்மளால சம்பாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. அந்த 200 ரூபாய் பார்க்காம எடுத்து கேள்வி கேளுங்க. மற்ற ஊர்ல நேற்று போயிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவரை உள்ளுக்கே விடல. நம்ம ஊர்ல அது மாதிரி கேள்வி கேளுங்க. நம்மளோட உரிமையை நம்ம கேட்கிறோம். அந்த உரிமையை தகுந்த மாதிரி நம்ம கரெக்டா இருக்கணும். அது மாதிரி நீங்க 10 ரூபா கொடுத்து நம்ம மணப்பாறைக்கு பஸ்ல போக முடியாதுங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். அந்த ஓசி பஸ்ல தான் போகணுங்களா? அவங்களே சொல்றாங்க ஓசி பஸ்ன்னு. நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொர்ணம் கொஞ்சம் இருந்தா அந்த பஸ்ல யாருமே ஏற மாட்டாங்க. அதான் உண்மை. நீங்க என்ன நினைச்சுக்கோங்க. அந்த காசு உள்ளாவே நம்புறது. இந்த டைமும் நம்ம பெரியவங்க எடுத்துக்கங்க. வீட்டுக்கு ஒவ்வொரு பெண் குழந்தையாக இருக்கு. ஒவ்வொரு பெண் குழந்தை இருக்கும் போது ஒரு திமுக கட்சி பிரமுகர் ஒருத்தவர் 2 வயசு பொண்ணா கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் சேனலுமே வந்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம விசில் சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. மற்ற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க. முதல்ல எந்த சின்னத்தையும் உள்ளுக்க விடாதீங்க. நம்ம ஊருக்குள்ள மக்களே, நம்ம வெற்றி சின்னம் விசில். மறந்துடாதீங்க, மறந்து வீட்டிலே இருந்துடாதீங்க. உங்களுக்காக வந்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்னு. எல்லா பக்கமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஏரியாவிலையும் நான் விசாரிச்ச வரைக்கும், நான் சும்மா ஜெனரலா சொல்றேன், நான் விசாரிச்ச வரைக்கும் வீட்டுக்கு 3 ஓட்டு கன்ஃபார்ம். அது டிஎம்கே வீட்லயாவே இருந்தாலும் சரி, ஓட்டு கன்ஃபார்ம் நம்ம டிவிகேக்கு விசேஷனத்துக்கு இருக்கு. அதில் மாற்றமே கிடையாது. நீங்க யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனா நம்ம கட்சியில தரமாட்டோம், அது வேற விஷயம். ஆனா ஓட்டு நம்மளுக்கு போட்டுருங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து கேட்டோம்னா, ஓட்டு போட்டோம்னா நம்ம கேட்கவும் முடியாது. அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. இப்போ எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் ஆட்சி நடக்கும். அதனால யாரும் காசு வாங்கினாலும் சரி, நம்ம டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க. நம்ம வெற்றியின் சின்னம் விசில். மறந்துடாதீங்க. கல்யாணம் வரும்போது எல்லாரும் வந்துருங்க.